மலையோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் யானை நகர். அந்த கிராமத்துக்குன்னு எப்பவுமே ஒரு தனி பெருமையும் புகழும் உண்டு. அது ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த கிராமத்துல ஒரு விசேஷமான திருவிழா நடக்கும். அது மத்த ஊர்கள்ல நடக்கிற மாதிரி சாதாரண திருவிழா இல்ல. காட்டு யானைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்கள நெஞ்சார வணங்குற ஒரு உன்னதமான விழா. ஊரை சுத்தியும் இருக்கிற எந்த கிராமத்திலயும் யாரும் இந்த மாதிரி காட்டு யானைகளை தெய்வமா நினைச்சு கும்பிட மாட்டாங்க. ஆனா இந்த யானை நகர்ல மட்டும் யானை அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அது சாமிக்கு சமம். இந்த கிராமத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அந்த சம்பவத்தை இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்து ஜனங்க யாராலையும் மறக்க முடியல. அவங்க பெத்த பிள்ளைகளும் அதை மறக்கல. அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளும் அதை நெஞ்சில வச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பெற்ற தாயும் தன் செல்ல குழந்தைக்கு தூங்க வைக்கும் போது சொல்லுற ஆக பெரிய வரலாற்று கதை இதுதான். அப்படி அன்னைக்கு அந்த மலையடிவாரத்துல ஒரு காட்டு யானையும் ஒரு மனிதனும் சேர்ந்து செஞ்ச அந்த மாபெரும் விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த ஆச்சரியமான கதை. பட்டணத்திலிருந்து இளம் பத்திரிகையாளர் பிரியா இந்த ஊருக்கு வந்திருக்கா. அவளுக்கு அவளோட அலுவலகத்துல இருந்து ஒரு முக்கியமான கட்டுரை எழுத சொல்லி இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல விலங்குகளை தெய்வமா நினைச்சு கும்பிடுற கிராமங்கள் அப்படின்னு ஒரு சிறப்பு கட்டுரை தயார் செய்யணும். அப்படிதான் இந்த யானை நகரோட ஆச்சரியமான கதை அவ காதுல விழுந்தது. உடனே கிளம்பி வந்துட்டா. அவ இங்க வரும்போது என்ன நினைச்சு வந்தான்னா, ஏதோ ஒரு நாள் போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு சின்ன கதையை கேட்டுட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்றதா நினைச்சா. ஆனா அன்னைக்கு அவளுக்கு தெரியல, அவ கேட்க வந்திருக்கிறது வெறும் ஒரு சின்ன கதை இல்ல, அவளோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு மாபெரும் பாடம்னு அவளுக்கு அப்புறம் தான் புரிய போகுது. அடடா, இத பார்க்கவே எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய யானை சிலையா? நான் வேற எந்த கிராமத்திலயும் இந்த மாதிரி ஊரோட எல்லையிலேயே வாசலிலேயே இவ்வளவு பெரிய யானை சிலைய வச்சு பார்த்ததே இல்லையே. இங்க மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்காங்க? இது யாரோட சிலை? இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் கதை மறைஞ்சு கிடக்கு? கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கு. இந்த சிலையோட கண்களை பார்த்தாலே அது ஏதோ ஒரு பழைய கதைய நம்ம கிட்ட சொல்ல தவிக்கிற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் கிட்ட முதல்ல இத பத்தி கேட்கணும். இந்த ஊர்ல இருக்கிற வயசான பெரியவர் யாரையாச்சும் பார்த்து பேசணும். இந்த யானை விழா பத்தி, அவங்க செய்யற யானை வழிபாட்ட பத்தி, இந்த ஊரோட உண்மையான வரலாறு என்னன்னு அவங்க கிட்ட கேட்டாதான் சரியா தெரியும். அங்கே ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல ஒரு வயசான பெரியவர் உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு நல்ல வெண்ணிற தாடி, ஆனா கண்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பழுத்த கண்களை பார்த்தா 1000 வருஷம் வாழ்ந்த ஒரு தீர்க்கமான மனிதரோட ஆழம் தெரியுது. அவரோட பேருதான் அண்ணாமலை தாத்தா. வணக்கம் தாத்தா, என் பேரு பிரியா. நான் பட்டணத்துல இருந்து வர்ற பத்திரிகையாளர். உங்க ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப விசேஷமா யானை விழா நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டுதான் வந்தேன் தாத்தா. அது மட்டும் இல்லாம ஊர் வாசலிலேயே இவ்வளவு பெரிய யானை சிலையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு நெஞ்ச உருக்குற கதை இருக்கும்னு தோணுது. அந்த கதை என்னன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன் தாத்தா. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா அத பத்தி சொல்ல முடியுமா தாத்தா? அம்மா, முதல்ல இங்க வந்து உட்காருமா. நீ பட்டணத்துல இருந்து இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க, பத்திரிகையாளர்னு சொல்ற. இந்த ஊரோட கதைய நான் உனக்கு முழுசா சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க ஆகுமா. ஆனா நீ இவ்வளவு ஆர்வமா இந்த கதைய கேட்க வந்திருக்க பாத்தியா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா இந்த உன்னதமான கதை காலப்போக்குல எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டு போயிடக்கூடாதுமா. இது நம்ம ஊர்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச கதையா இருந்தா பத்தாது, இந்த உலகமே கேட்டு ஆச்சரியப்பட வேண்டிய கதைமா. வாம்மா, வந்து உட்காரு. தாத்தா, கதைய தொடங்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி. யானை நகர் அப்படின்னு ஊர் பேரு வச்சிருக்கீங்களே, இது கேக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஊருக்கு பேரு எப்படி தாத்தா வந்தது? இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வேற ஏதாச்சும் பேரு இருந்ததுங்களா? ஆமாமா, இந்த ஊருக்கு முன்னாடி வேற ஒரு பேர் இருந்தது. காட்டுவேலி கிராமம்னு தான் இதை கூப்பிடுவாங்க. ரொம்ப சாதாரணமான கிராமம், ரொம்பவும் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்த ஊர்மா இது. ஆனா ஒரு நாள் ஒரு காட்டு யானை வந்து இந்த ஊரையே மொத்தமா அழியாம காப்பாத்துச்சுமா. அந்த யானை அன்னைக்கு செஞ்ச அந்த மாபெரும் தியாகத்தை ஒரு மனுஷன் கூட தன் சுயநலத்துக்காக செய்ய கண்டிப்பா தயங்குவான்மா. ஆனா அந்த 5 அறிவு ஜீவன் அதை செஞ்சு காட்டுச்சு. அன்னைக்கு அந்த நாள்ல இருந்துதான் இந்த ஊரோட பேரை மாத்தி யானை நகர்னு வச்சோமா. அந்த மாவீர யானையோட நினைவு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரோட உயிரா மூச்சா ஓடிட்டு இருக்குமா. ஒரு காட்டு யானை வந்து ஒட்டுமொத்த ஊரையே காப்பாத்துச்சா தாத்தா? அது எப்படி தாத்தா சாத்தியம்? அன்னைக்கு அங்கே அப்படி என்னதான் நடந்தது? என்ன செஞ்சது அந்த யானை? அம்மா, அந்த வரலாற்று கதையை நான் உனக்கு சொல்றேன்மா. இப்போ நான் உனக்கு சொல்ல போற கதை என் தாத்தா செல்வம் என்கிட்ட சொன்னதுமா. அவரோட சொந்த வாழ்க்கையில அவரே நேர்ல பார்த்து அனுபவிச்ச உண்மை சம்பவமா இது. சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவரு பேரு செல்வம். அவருக்கு அப்போ ஒரு 30 வயசு இருக்கும். நல்ல கருத்த நிறம், கூர்மையான கண்கள், பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒல்லியான உடம்புதான்.
ஆனா அவர் மனசு இருக்கே, அது ஒரு பெரிய புயல் மாதிரி. மத்தவங்க சும்மா சொன்னாங்கன்றதுக்காக எதையும் அப்படியே கேட்டுக்க மாட்டாரு. ஆனா அவரு மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அத ஊரே எதிர்த்தாலும் யாரும் சொல்லலனாலும் கண்டிப்பா செஞ்சு முடிப்பாரு. அப்படிப்பட்ட செல்வத்துக்கு ஒரு உன்னதமான நண்பன் இருந்தான். அவன் ஒன்னும் நம்மள மாதிரி 2 கால்ல நடக்கிற நண்பன் இல்ல, 4 கால்ல கம்பீரமா நடக்கிற ஒரு நண்பன். அதுக்கு கஜேந்திரன்னு பேரு வச்சிருந்தாங்க. அந்த யானை வேற யாரும் இல்ல, செல்வத்தோட அப்பா சின்னசாமி கிட்ட வேலை செய்யற சொந்த யானை தான் அது. கிராமத்துல இருக்கிற காடுகள்ல வெட்டுற பெரிய பெரிய மரங்களை எல்லாம் தன் மேல சுமந்துட்டு வர்றதுதான் அதோட வேலை. ஆனா நம்ம செல்வத்துக்கு மட்டும் கஜேந்திரன் அப்படின்னா அது வெறும் மரம் தூக்குற மிருகம் இல்ல, கூட பிறந்த சொந்த தம்பி மாதிரி. செல்வத்தோட ஏழைமண் வீடு. காலை நேரம் அப்பா சின்னசாமி கஜேந்திரனோட மேல இருக்கிற கயிறுகளை எல்லாம் இழுத்து கட்டி சரிபார்த்துக்கிட்டே காட்டுக்கு கிளம்ப தயாராவறாரு. அந்த நேரத்துல செல்வம் வேக வேகமா ஓடி வர்றாரு. கஜா, இன்னைக்கு நம்ம மலைக்கு மேல இருக்கிற மேட்டு பக்கமா போகணும்டா. நேத்து அங்க வெட்டி போட்ட பெரிய மரத்தை எல்லாம் இன்னைக்கு சுமந்துட்டு வரணும். அந்த பக்கம் போற வழி பூராவும் ஒரே குண்டும் குழியுமா இருக்கும்டா. ரொம்ப ஆபத்தான பக்கம், அதனால பார்த்து பத்திரமா போகணும். நீயும் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருடா கஜா. அப்பா, நானும் இன்னைக்கு உங்க கூட காட்டுக்கு வருவேன்பா. நம்ம கஜேந்திரன் நான் பக்கத்துல இல்லாம போனா கொஞ்சம் கூட சரியா வேலையே செய்ய மாட்டான்பா. அவனுக்கு துணையா நான் கண்டிப்பா இருக்கணும்பா. ஆமாதானே கஜா, நான் சொல்றது நெசம்தானே? செல்வம், நீ ஒன்னும் இன்னைக்கு காட்டுக்கு வர வேண்டாம்ப்பா. உன்னோட வேலைய பார்த்துட்டு வீட்டுல இருப்பா. கஜேந்திரன் காட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமா சரியா வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் நீ அவன் கூட எங்க வேணாலும் போ. கஜா, நான் இல்லாம ரொம்ப ஏங்குவான்பா. நான் கூட போகலனா அவனுக்கு இன்னைக்கு வேலையே ஓடாதுப்பா. நம்ம கஜேந்திரன் அப்படிப்பட்டவன், பாத்துக்கோங்க. இல்லையா கஜா? என்னடா இது, இந்த யானை என்னடான்னா நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரியே இருக்கு. உன் கூடவே அப்படியே ஒன்னா பழகிடுச்சு. கஜேந்திரன் வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு சாயங்காலம் ஆனா கரெக்டா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான். அது வரைக்கும் நீ உன்னோட வேலைகளை பாரு, போ. காட்டுல நடக்கும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. நீ சாயங்காலம் திரும்பி வரும்போது உனக்காக நல்ல இனிப்பான வாழைப்பழம் கொண்டு வந்து காத்துட்டு இருப்பேன். சரியாடா? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாசப்பிணைப்பு நம்ம செல்வத்துக்கும் கஜேந்திரனுக்கும் நடுவுல இருந்தது. ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல காட்டுல இருந்து கஜேந்திரன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது செல்வம் அவனுக்காகவே வாசல்ல காத்துக்கிட்டு கிடப்பாரு. கையில நல்ல பழுத்த வாழைப்பழத்தை வச்சிருப்பாரு. கஜேந்திரனும் ஆசையா தன் தும்பிக்கைய நீட்டி அதை வாங்கி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மணி நேரம் அந்த காட்டு பாதையோட ஓரமா அப்படியே அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. அன்னைக்கு சாயங்கால நேரத்துல செல்வம் வழக்கம் போல காட்டோரமா உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு பக்கத்திலேயே கஜேந்திரனும் கம்பீரமா நின்னுட்டு இருந்தது. சூரியன் மெல்ல மலைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தது. மரங்கள் எல்லாம் லேசா ஆடுச்சு. குளிர்ந்த காத்து ஏதோ பேசுற மாதிரி வீசிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு கஜேந்திரன் ஏதோ ஒரு பக்கமா தன் தும்பிக்கைய நீட்டி சைகை காட்டுச்சு. அங்கே ஒரு பூ பூத்திருந்தது, நல்ல நீல நிற மலர். அந்த மாதிரி ஒரு பூவை அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல இருக்கிற யாருமே பார்த்ததே இல்ல. ஏன், அந்த மலையிலயும் காட்டுலயும் கூட யாரும் அப்படி ஒரு பூவை பார்த்ததே இல்ல. கஜா, அங்கே பாருடா அந்த பூவை, எவ்வளவு அழகா ஆச்சரியமா இருக்கு பாரு. நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பூவை பார்த்ததே இல்லடா. நல்ல நீல நிறத்துல இருக்கு. ஆனா இது சாதாரண நீலம் இல்லடா, அப்படியே நம்ம ஆகாயம் மாதிரி ஒரு அலாதியான நிறத்துல இருக்குடா. நாம 2 பேரும் அந்த பூவுக்கு பக்கத்துல போலாமாடா கஜா? என்னடா கஜா, நீ வரமாட்டேன்னு சொல்றியா? சரி சரி, நீ வரலனா என்ன, நான் மட்டும் போய் அந்த பூவை எடுத்துட்டு வரேன். நீ ஒன்னும் பயப்படாதடா. ஆஹா, என்ன ஒரு வாசனைடா இது. இந்த மாதிரி ஒரு மனம் வேற எந்த பூவுலையும் நான் நுகர்ந்ததே இல்லடா. இத நம்ம கஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஓடி வந்து கஜேந்திரனோட கழுத்துல இருந்த கயித்துல அந்த பூவை ரொம்ப ஆசையா பத்திரமா கட்டுறாரு. இது உனக்கு நல்லா பொருந்தி இருக்காடா கஜா? பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. செல்வம்! அம்மாடி, என்னது இது? யாரு பேசுனது? இங்க யாருப்பா பேசுறது? கஜா, உனக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்டுதாடா? இந்த குரல் எங்க இருந்துடா வந்தது? செல்வம், பயப்படாதடா, நான் தான் பேசுறேன். உன் கஜேந்திரன், உன்னோட உயிர் நண்பன் பேசுறேன்டா. பயப்படாத, இது என்னோட சொந்த குரல் தான்டா. கஜா, நீயா பேசுற? உன் வாயில இருந்தாடா இந்த வார்த்தை எல்லாம் வந்தது. நான் ஏதாச்சும் கனவு காண்றேனா? இல்ல இதெல்லாம் நிஜமாவே நடக்குதாடா? எல்லாம் நிஜம்தான் செல்வம், நீ பயப்படாதடா. நீ என் கழுத்துல கட்டினியே, அது சாதாரண பூ இல்லடா. இந்த காட்டோட ஆவி நமக்கு கொடுத்த ஒரு அதிசய மலர் அது. இத நீ என் கழுத்துல கொண்டு வந்து கட்டினதுனாலதான் இப்போ என்னால மனுஷங்க மாதிரி பேச முடியுது. நான் பேசுற வார்த்தையும் உனக்கு புரியுதுடா. நான் இவ்வளவு காலமா உன் கூட பேசணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமாடா? நீ சாயங்காலம் வந்து என்கிட்ட பேசும் போதெல்லாம் நானும் உனக்கு பதில் சொல்ல எவ்வளவோ துடிச்சிருக்கேன்டா. ஆனா அப்போ எனக்கு வார்த்தை வரல. அதனாலதான் என் கண்கள்ல இருக்கிற ஒளிய வச்சும் என் தலைய ஆட்டியும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா இப்போ என்னால நிஜமாவே பேச முடியுதுடா. கஜா, நீ பேசுறியாடா? இவ்வளவு நாளா நான் மட்டும் உன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன். நீயும் அதை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த.
ஆனா உன்னால ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியலையேன்னு மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேடா. இப்போ நீ பேசுறடா. இனிமே நம்ம 2 பேரும் மனசு விட்டு எல்லாத்தையும் பேசலாம்டா கஜா. ஆமா செல்வம், நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் நீ எனக்காக ஆசையா வாழைப்பழம் கொண்டு வருவியே, அது வெறும் பழம் இல்லடா, நீ என் மேல வச்சிருக்கிற உன்னதமான அன்புடா. அது எனக்கு நல்லா புரிஞ்சுதுடா. உன்னோட சிரிப்பு, உன்னோட கண்ணீர், உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்தையும் நான் உணர்ந்துகிட்டு தாண்டா இருந்தேன். ஆனா அத உன்கிட்ட வாயை திறந்து சொல்லத்தான் என்னால முடியாம போச்சுடா. ஆனா கஜா, இந்த விஷயம் மட்டும் வெளியில இருக்கிற மத்த யாருக்காச்சும் தெரிஞ்சா என்னடா ஆகும்? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கெல்லாம் உன்னை புடிச்சிட்டு போக வந்துருவாங்கடா. நகரத்துல இருந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து உன்னை வச்சு என்னென்னமோ பரிசோதனை பண்ணுவாங்கடா. உன்னை இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போயிடுவாங்கடா. உன்னை விட்டுட்டு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா கஜா. அதனாலதான் நான் சொல்றேன் செல்வம், இந்த ரகசியம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுடா. இந்த நீல மலர் என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் என்னால பேச முடியும்டா. இந்த பூ காஞ்சு போயிடுச்சுன்னா என்னோட பேச்சும் நின்னுடும்டா. ஆனா என் பேச்சு போனாலும் உன்னோட இந்த நண்பன் எப்பவுமே உன் கூட தாண்டா இருப்பான். பூ இல்லனா என்னடா, நம்ம 2 பேரோட மனசும் ஒன்னாத்தானே இருக்கு, அது என்னைக்கும் அழியாதுடா. சரிடா கஜா, நான் இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டேன்டா. இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். என் உயிர் போற வரைக்கும் நான் இதை வெளியில சொல்ல மாட்டேன்டா. அன்னைக்கு அந்த நாள்ல இருந்து நம்ம செல்வமும் கஜேந்திரனும் தினமும் மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. கஜேந்திரன் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற விசித்திரமான கதைகளை எல்லாம் செல்வத்துக்கு சொல்லும். அப்படி 2 வெவ்வேறு உலகங்கள் அவங்களோட உன்னதமான நட்புல ஒன்னா சங்கமிச்சது. ஆனா அவங்களோட அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அந்த வருஷம் பார்த்து இந்த கிராமத்துக்கு ஒரு சோதனை வந்தது. மழையும் சரியா பெய்யல. அதனால காட்டுக்குள்ள ஏதோ ஒரு புது நோய் பரவ ஆரம்பிச்சது. அந்த நோய் அப்படியே மெல்ல மெல்ல காட்டுல இருந்து கிராமத்துக்குள்ளயும் நுழைஞ்சிடுச்சு. அது என்ன நோய், அதுக்கு என்ன மருந்துன்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. கடுமையான காய்ச்சல், உடம்பு முழுக்க கடுமையான வலி, அப்புறம் அப்படியே சோர்வாகி கிராமத்து ஜனங்க ஒவ்வொருத்தரா சுருண்டு படுக்க ஆரம்பிச்சாங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த நோயால விழுந்தாங்க. அந்த கிராமத்துக்கே ஒரே ஒரு நாட்டு வைத்தியர் தான் இருந்தாரு. பாவம், அவரே கடைசியில அந்த நோயால படுத்துட்டாரு. செல்வம், ஊர் நிலைமைய கேட்டியாப்பா? நம்ம கிராமத்துல இப்போ 4ல் 1 பங்கு ஜனங்க நோயாளியா படுத்து கிடக்குறாங்கப்பா. பக்கத்து வீட்டு ஆட்சி நேத்து விடியற் காலையில காய்ச்சல்ல விழுந்தாங்க. நம்ம சந்தை தெருவுல இருக்கிற கருப்பனும் இன்னைக்கு காலையில நோயால படுத்துட்டான்ப்பா. நம்ம ஊர் நாட்டு வைத்தியர் வேலாயுதம் ஐயா இருக்காரே, அவரே இப்போ நோயால விழுந்துட்டாருப்பா. அவரால மத்தவங்களுக்கு மருந்து கொடுக்கறது இருக்கட்டும், அவரே எந்திரிச்சு மருந்து சாப்பிட முடியாம கிடக்காரேப்பா. இந்த உன்னதமான கிராமம் இன்னும் என்ன ஆக போகுதோ தெரியலையேப்பா. அப்பா, அதுக்கு மருந்து ஏதாச்சும் வேணும் இல்லையாப்பா? நாம ஏன் வேற ஏதாச்சும் ஊருக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரக்கூடாது? இல்லனா பட்டணத்துக்கு போய் பெரிய மருத்துவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்பா. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு செல்வம். நான் நேத்தே பக்கத்து ஊருக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்பா. ஆனா அந்த மருந்து எதுவுமே இந்த நோய்க்கு வேலை செய்யலப்பா. காய்ச்சல் குறையவே இல்லை. நம்ம வேலாயுதம் ஐயா இருக்காரே, அவரோட கண்கள் அப்படியே சொருகி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடைசியா ஒரு ரகசியம் சொன்னாருப்பா. நம்ம காட்டுக்குள்ள ரொம்ப ஆழத்துல ஒரு அரிய மூலிகை வேறு இருக்குப்பா. அதுக்கு கற்பக மூலின்னு பேரு. அதை எப்படியாச்சும் தேடி கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த மர்ம நோயை ஊரை விட்டே விரட்ட முடியும்னு சொன்னாருப்பா. கற்பக மூலியா? அந்த பேரை நான் முன்னாடி ஒரு தரம் கேள்விப்பட்டிருக்கேன்பா. ஆனா அது இந்த காட்டுக்குள்ள எந்த இடத்துலப்பா கிடைக்கும்? எவ்வளவு தூரம் உள்ள போகணும்பா? காட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆழமான பகுதிக்குள்ள போகணும்பா. அந்த இடத்துக்கு இது வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து யாரும் போனதே இல்லை செல்வம். முன்னாடி ஒரு தரம் அந்த பகுதிக்குள்ள போனவங்க இது வரைக்கும் யாருமே உயிரோட திரும்பி வந்ததே இல்லப்பா. அது ஏன்னு யாருக்கும் தெரியல. ஆனா காலகாலமா ஒரு பேச்சு ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்குப்பா. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மாய ஆவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை எல்லாரும் காட்டு தெய்வம்னு கூப்பிடுவாங்கப்பா. அந்த தெய்வத்தோட அனுமதி இல்லாம யாராச்சும் உள்ள போனா அவங்க அங்கேயே அழிஞ்சு போவாங்க. திரும்பி வர முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. அதனாலதான் அந்த பக்கமே போக எல்லாரும் நடுங்குறாங்கப்பா. அப்பா, அந்த மூலிகையை எடுக்க நான் காட்டுக்குள்ள போறேன்பா. என்னது, நீ போக போறியா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நீ போகவே கூடாதுப்பா. என்ன பேச்சு பேசுற நீ? நீ என் ஒரே மகன்டா. அங்க பயங்கரமான ஆவி இருக்குன்னு இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். நீ மட்டும் காட்டுக்குள்ள போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா என் வாழ்க்கையே அத்தோட முடிஞ்சிரும்டா. அப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. இந்த துடிக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சொந்த ஜனங்கப்பா, நம்ம நண்பர்கள். நம்ம கஷ்டப்பட்டப்ப நம்ம வீட்டுக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்தவங்கப்பா அவங்க. அந்த பக்கத்து வீட்டு ஆட்சி இருக்காங்களே, அவங்க போன கோடை காலத்துல நமக்கு குடிக்க தண்ணி கொடுத்து காப்பாத்தினவங்கப்பா. நம்ம கல்யாணமா அக்கா, அவங்க என்னை அவங்க சொந்த பிள்ளை மாதிரி பாசமா பாத்துக்கிட்டவங்கப்பா. அவங்க எல்லாரும் இப்போ நோயால துடிதுடிச்சு அழுகுறாங்கப்பா. அவங்கள காப்பாத்த இந்த நேரத்துல நான் போகலன்னு வேற யாருப்பா போவாங்க? செல்வம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கப்பா. நான் ஒன்னும் காட்டுக்குள்ள தனியா போகல. நம்ம கஜா இருக்கிறான்ப்பா. என் உயிர் நண்பன் கஜேந்திரன் என் கூட வரான். அவன் என் கூட துணையா இருந்தா
என்னால கண்டிப்பா அந்த மூலிகையை கொண்டு வர முடியும்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. மறுநாள் விடிஞ்சதும் செல்வம் காட்டு பயணத்துக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு தயாராயிட்டாரு. குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் பசிக்கு கொஞ்சம் சாப்பாடும் எடுத்துக்கிட்டாரு. நம்ம கஜேந்திரனோட கழுத்துல அந்த அதிசய நீல மலர் அப்படியே இருந்தது. செல்வத்தோட மனசுக்குள்ள எப்படியாச்சும் மூலிகைய கொண்டு வந்துடணும்ன்ற இரும்பு போன்ற உறுதி இருந்தது. அப்போ அவரு நண்பன் முருகனும் அங்கே ஓடி வந்தாரு. இந்த முருகன் யாருன்னா, தான் ரொம்ப தைரியசாலி, துணிச்சல்காரன்னு அவருக்கு அவரே எந்நேரமும் பெருமையா சொல்லிக்கிற ஆளு. செல்வம், உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்டா. நானும் உன் கூடவே காட்டுக்கு வர்றேன்டா. ஊரே நோயால படுத்து கிடக்கும்போது நான் மட்டும் எப்படிடா வீட்டுக்குள்ள நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியும்? எனக்கு இந்த காட்டு பகுதியில ஒரு தரம் போன அனுபவம் இருக்குடா. அதனால வழி கொஞ்சம் தெரியும். நம்ம கஜேந்திரனும் கூட இருக்கான் இல்லையா? நம்ம 3 பேரும் ஒன்னா போய் அந்த மூலிகையை தேடி கொண்டு வந்து காரியத்தை முடிச்சிடலாம்டா. கிளம்பு முருகா, நாம இப்ப போக போறது ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண காடு இல்லடா. நான் சும்மா அடுப்பு எரிக்க பிறகு கட்டையோ மரமோ பொறுக்க போகலடா. கற்பக மூலிகையை தேடி போறேன். அது இந்த காட்டுக்குள்ளேயே யாருமே போகாதாக பெரிய ஆழமான பகுதியில இருக்குடா. அங்கே பயங்கரமான காட்டு தெய்வம் இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்கடா. அது உள்ள போறவங்களை என்னென்னமோ சோதனை பண்ணுமாம்டா. நீ நிஜமாவே என் கூட வர ஆசைப்படுறியா? மனசுக்குள்ள பயம் இல்லாம உனக்கு முழு நம்பிக்கை இருக்காடா? அதெல்லாம் வெறும் பொய்க்கதைடா செல்வம். இந்த ஆவி காட்டு தெய்வம்னு சொல்றதெல்லாம் நம்ம ஊர் பெரியவங்க பிள்ளைகளை போக விடாம பயமுறுத்துறதுக்காக சும்மா கட்டுன கதைடா. எனக்கு அதையெல்லாம் பார்த்து கொஞ்சமும் பயம் கிடையாதுடா. நீ எதை பத்தியும் யோசிக்கவே வேண்டாம். நானும் உன் கூடவே வர்றேன். செல்வம் முருகனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம்டா. ஆனா அவனோட உண்மையான மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலடா. அவனோட வாயில வர்ற வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அவனோட மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம் வேற மாதிரி இருக்குடா. காட்டுக்குள்ள போக போகத்தான் அவனோட அசல் குணம் தெரியும்டா. இப்போதைக்கு அவனை கூடவே வரட்டும்னு விட்டுடு. ஆனா நடக்கும்போது கொஞ்சம் அவனையும் கவனிச்சு பத்திரமா இருடா. சரிவா முருகா, நாம ஒன்னாவே போவோம். ஆனா உன்கிட்ட இப்போவே ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன் கேளு. ஒருவேளை காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாச்சும் பயம் வந்து நீ பாதியிலேயே ஊருக்கு திரும்பி போகணும்னு நினைச்சா கூட பரவாயில்லடா. உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, கோவப்படவும் மாட்டாங்கடா. ஆனா நாம 3 பேரும் ஒன்னா பயணத்தை தொடங்குறோம்னா கடைசி வரைக்கும் ஒன்னாவே தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தர் கைவிட்டுட்டு ஓடக்கூடாது. சரியாடா? உண்மைடா செல்வம். நான் எந்த காலத்திலயும் உன்னை தனியா விட்டுட்டு ஓடி போகவே மாட்டேன்டா. நம்ம ஊர் ஜனங்கள்லாம் நோயால படுக்கையில கிடந்து துடிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்த போற வழியில நான் பயந்து ஓடி போவேன்னு என்னையாடா தப்பா நினைச்ச? என்னால அப்படிப்பட்ட துரோகத்தை செய்யவே முடியாதுடா. 3 பேரும் காட்டுக்கு உள்ள போயிட்டாங்க. அவங்க உள்ள போன முதல் 1 மணி நேரம் வரைக்கும் அது பார்க்கிறதுக்கு சாதாரண காடு மாதிரி தான் இருந்தது. ஆனா போக போக காடு அப்படியே பயங்கரமா மாறத் தொடங்குச்சு. வெளிச்சமே இல்லாம இருட்டாக ஆரம்பிச்சது. எந்த சத்தமும் கேட்காம காடே நிசப்தமாச்சு. மரங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நெருங்கி வந்து ஒரு மரத்தோட கிளை இன்னொரு மரத்தோட கைகோர்த்து நின்ன மாதிரி இருந்தது. மரத்தோட வேர்கள் எல்லாம் தரை முழுக்க பாய் விரிச்ச மாதிரி படர்ந்திருந்தது. ஒரு கட்டத்துல மேலே ஆகாயமே தெரியாம சூரிய வெளிச்சமே உள்ள வராத அளவுக்கு காடு அப்படியே கும்மிருட்டாகி போச்சு. நீ ஒன்னும் வீணா பயப்படாத முருகா. நம்ம கஜேந்திரனுக்கு காடு முழுக்க நல்ல வழி தெரியும். அவன் சரியான பாதையில தான் நம்மள கூட்டிட்டு போறான். நீ பயப்படாம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நாம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் தைரியமா இருடா. செல்வம், நாம இப்போ சரியான திசையில தாண்டா போயிட்டு இருக்கோம். மூலிகை இருக்கிற இடத்துக்கு போக இன்னும் 1 மணி நேரம் ஆகும்டா. ஆனா உன்கிட்ட இப்போவே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் கேளுடா. நாம போற வழியில ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஆலமரம் ஒண்ணு வரும்டா. அந்த மரத்தோட எல்லைக்குள்ள நாம நுழையும் போது இந்த காட்டு தெய்வம் நம்ம எல்லாரையும் சோதிச்சு பாக்கும்டா. அது ஒண்ணும் உன்னை அடிக்கவோ துன்புறுத்தவோ செய்யாதுடா. அதோட ஒரே சோதனை உன் மனசுதான்டா. உன் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பயம் மட்டும் இருந்ததுன்னா நீ பாதியிலேயே ஊருக்கு திரும்பி ஓடிடுவடா. ஆனா உன் நோக்கம் தெளிவா இருந்தா அது என்ன சோதனை செஞ்சாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அங்கே நமக்கு என்ன மாதிரி சோதனை வரும்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடா கஜா? அது என்ன சோதனைன்னு எனக்கு தெளிவா தெரியல செல்வம். இந்த காடுதான் எனக்கு இந்த எச்சரிக்கையை சொல்லுதுடா. ஆனா அங்கே என்ன நடந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் ஆழமா இருக்கட்டும்டா. நோயால துடிக்கிற நம்ம கிராமத்து ஜனங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணுங்கிற அந்த ஒரே ஒரு நல்ல எண்ணம் மட்டும் உன் நெஞ்சில இருந்தா போதும்டா. அப்புறம் அந்த காட்டு தெய்வம் செய்யற சோதனை உனக்கு ஒரு சோதனையாகவே தெரியாதுடா. கஜேந்திரன் சொன்ன அந்த பெரிய ஆலமரம் வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மரம்! 1000 விழுதுகள் தரை முழுக்க பாய்ஞ்சிருக்கு. வானத்தையே முற்ற அளவுக்கு அதோட கிளைகள் பரவி கிடக்கு. அந்த மரத்தை சுத்தியும் முத்தியும் அதோட வேர்கள் எல்லாம் சணல் நூல் மாதிரி ஒன்னோட ஒண்ணு பின்னி கிடக்கு. கீழே பார்த்தாலும் கும்மிருட்டு, மேலே நிமிர்ந்து பார்த்தாலும் ஒரே இருட்டு. அந்த மரத்தை சும்மா நிமிர்ந்து பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு புதுவிதமான பயம் நெஞ்சில வந்து ஒட்டிக்குது. செல்வம், செல்வம்,
அங்க பாருடா அந்த பெரிய மரத்தை, அதோட விழுதுகள் எல்லாம் எப்படி பயங்கரமா பின்னி கிடக்கு பாரு. இருட்டும் என்னடான்னா கண்ணை கட்டுற அளவுக்கு அதிகமாகிட்டே போகுதுடா. காத்து வீசுற சத்தம் கூட கேட்கலடா. ஒரு பறவை சத்தம் கூட இந்த காட்டுல இல்லையடா. இந்த இடத்த பார்த்தாலே என் காலெல்லாம் அப்படியே நடுங்குதுடா. தலையெல்லாம் பயங்கரமா சுத்துதுடா. முருகா, நீ ஒன்னும் வீணா பயப்படாதடா. இந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கு, இருட்டாவும் இருக்கு, அதெல்லாம் நெசம்தான்டா. ஆனா நாம இங்க வந்திருக்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காக, நேர்மையான காரணத்துக்காக வந்திருக்கோம்டா. நோயால துடிக்கிற நம்ம கிராமத்து ஜனங்களை காப்பாத்தணும்ன்ற நல்ல எண்ணத்தோட தானேடா வந்திருக்கோம். அந்த உண்மையான பாச நோக்கம் நம்ம மனசுல இருந்தா இந்த மரம் நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுடா. நம்ம உள்ளம் தெளிவா சுத்தமா இருந்தா எந்த இருட்டாலும் நம்மள ஒன்னும் செய்ய முடியாதுடா. தைரியமா இரு. இல்லை செல்வம், என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட முன்னாடி வர முடியாதுடா. என் கால் அப்படியே தரையோட தர ஒட்டிக்கிட்டு நகரவே மாட்டேங்குதுடா. என் மனசுக்குள்ள இருந்து முன்னாடி போகாத, ஓடிடுன்னு ஏதோ ஒரு சத்தம் கூக்குரல் போடுதுடா. நான் கிளம்பும் போது எங்க அம்மாவும் என்னை இந்த காட்டுக்குள்ள தனியா போக வேண்டாம்னு தான்டா சொல்லி அனுப்புனாங்க. நான் பேசாம ஊருக்கே திரும்பி போறேன்டா. என்ன மன்னிச்சிடுடா செல்வம். முருகா, நாம ஒன்னாவே முன்னாடி போவோம். நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்தே போனா நமக்கு எந்த பயமும் வராதுடா. நீதான் என் உயிர் மேல சத்தியம் செஞ்சு கொடுத்தியடா, அத மறந்துட்டியா? நோயால படுத்து கிடக்கிற நம்ம ஊர் ஜனங்களோட முகத்தை ஒரு தரம் நினைச்சு பாருடா முருகா. என்ன நிஜமாவே மன்னிச்சிடுடா செல்வம். எனக்கு ஊர் ஜனங்களோட கஷ்டம் எல்லாம் நல்லா நினைவு இருக்குடா. ஆனா என் கால் நகர மாட்டேங்குது, என் மனசும் வர மாட்டேங்குதுடா. நீ வேணா முன்னாடி போடா. உன் கூட தான் நம்ம கஜேந்திரன் துணையா இருக்கான் இல்லையா? நீ போ, நான் இந்த காட்டுக்கு வாசல்லயே உனக்காக காத்துட்டு இருக்கேன்டா. முருகா, செல்வம் அவன் பயந்து போயிட்டான்டா. மனசுக்குள்ள மரண பயம் வந்துட்டா. மனுஷங்க அப்படித்தான் செய்வாங்க. அதுக்காக நாம அவன் மேல கோபப்பட முடியாதுடா. ஆனா இப்போ நீ இங்க தனியா நிக்கிறடா. நீயும் பேசாம ஊருக்கே திரும்பி போயிடுறியடா. உன்னை யாரும் இப்ப திரும்பி வந்தா தப்பா நினைக்க மாட்டாங்கடா, குறை சொல்லவும் மாட்டாங்க. இல்ல கஜா, நான் எந்த சூழ்நிலையிலும் ஊருக்கு திரும்பி போக மாட்டேன்டா. நம்ம கிராமத்துல அண்டை விட்டு ஆச்சி நோயால படுக்கையில கிடந்து துடிக்கிறாங்கடா. நம்ம வேலாயுதம் வைத்தியர் ஐயாவும் எந்திரிச்சு நிக்க முடியாம கிடக்காரடா. எங்க அப்பாவும் எனக்காக அங்கே கவலையோட காத்துட்டு இருப்பாருடா. அவங்க எல்லாரையும் இப்போ நோயோட நட்டாத்துல விட்டுட்டு நான் மட்டும் பயந்து ஊருக்கு திரும்பி போறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால ஆகாத காரியம்டா கஜா. நான் கண்டிப்பா முன்னாடி போவேன்டா. நீ என் கூட வருவியாடா கஜா? நான் எப்பவும் உன் கூட தான்டா இருப்பேன் செல்வம். உன் நிழல் மாதிரி உன் கூடவே வருவேன்டா. வா, நாம 2 பேரும் ஒன்னா போய் மூலிகையை எடுப்போம். நில்லுங்க. யாரு நீங்க? என்னோட அனுமதி இல்லாம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நுழைய எந்த ஒரு மனுஷனுக்கும் கொஞ்சம் கூட உரிமை இல்ல. இந்த ஒட்டுமொத்த காடும் என்னோடதுப்பா. இங்க வர்றவங்க யாரா இருந்தாலும் முதல்ல என்னோட அனுமதியை பெற்றிருக்கணும். நீங்க யார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ள வந்தீங்க? அப்புறம் எதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்க? என் பேரு செல்வம். நான் அங்கே மலை அடிவாரத்துல இருக்கிற காட்டுவேலி கிராமத்துல இருந்து வர்றேங்க. நான் இங்க வரும்போது யாருகிட்டயும் அனுமதி எல்லாம் வாங்கிட்டு வரலைங்க. ஏன்னா எனக்கு அப்படி அனுமதி வாங்கிட்டு இருக்க நேரமே இல்ல. என்னோட கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒரு விசித்திரமான நோயால படுக்கையில விழுந்து சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவுல துடிச்சிட்டு இருக்காங்கங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நோயால அவதிப்படுறாங்க. அவங்கள காப்பாத்த எனக்கு கற்பக மூலிங்கிற மூலிகை வேர் வேணுங்க. அதை எப்படியாச்சும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போயே தீருவேன். அப்பதான் என் கிராமத்து ஜனங்களை என்னால காப்பாத்த முடியுங்க. உன் கூட வந்த உன்னோட நண்பன் மரண பயத்துல பாதியிலேயே உன்னை தவிக்க விட்டுட்டு ஓடிட்டான். உன் கூட இப்ப மனுஷங்க யாரும் துணையாவும் இல்ல. இந்த விசித்திரமான காட்டுக்குள்ள நீ ஒருத்தன் மட்டும் தனியா நின்னு என்னதான் பண்ணுவ? வந்த வழியை பார்த்து ஊருக்கே திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது. நான் ஒண்ணும் இங்க தனியா நிக்கலைங்க. என் கூட என் உயிர் நண்பன் கஜேந்திரன் இருக்கான். அவன் எந்த சூழ்நிலையிலும் என்னை தனியா விட்டுட்டு போகவே மாட்டான். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எங்களோட இந்த உன்னதமான நட்பு ரொம்ப வலிமையானதுங்க. அது இந்த மரண பயத்தை விடவும் ரொம்ப பெரியது. தனிமையை விடவுமாக பெரிய பலமானதுங்க. என்னால தனியா ஒன்னும் செய்ய முடியாதுதான். ஆனா என் கஜேந்திரன் என் கூட இருந்தா என்னால இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியும். உங்க 2 பேரோட பாசத்துக்கும் தைரியத்துக்கும் நான் ஒரு சோதனை வைக்கிறேன். நீங்க தேடி வந்த அந்த கற்பக மூலிகை இருக்கிற குகையோட வாசல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய பாறை ஒண்ணு இருக்குப்பா. அது யுகம் யுகமா அங்கேதான் கிடக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனித சக்தியாலையும் அந்த பாறையை ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியாது. உன்னோட இந்த யானை தன் பலத்தால அந்த பாறையை நகர்த்தினா மட்டும்தான் உனக்கு அந்த கற்பக மூலிகை கிடைக்கும். ஆனா அந்த பாறையை நகர்த்துற இந்த யானை அதுக்கப்புறம் இந்த காட்டை விட்டு போகவே முடியாது. இந்த யானை இன்னையில இருந்து என் காட்டோட நிரந்தர காவலனா இங்கேயே தங்கிடணும். தன் ஆயுசுக்கும் இந்த காட்டை விட்டு அது வரவே முடியாது. இதுதான் என்னோட காட்டின் மாறாத விதி. அப்படியே அந்த இடமே பயங்கர நிசப்தமாகுது. செல்வம் அப்படியே கண்ணீர் மல்க கஜேந்திரனை பாக்குறான். கஜேந்திரனும் தன் பாச கண்கள்ல செல்வத்தை உத்து பாக்குது. 2 பேரோட கண்களும் பேசாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விடை தெரியாத பெரிய கேள்வியை கேட்டுக்குது. கஜா, இந்த காட்டு தெய்வம் இப்போ என்ன சொல்லுதுன்னு உனக்கு புரியுதாடா?
நீ இந்த அடர்ந்த காட்டை விட்டு மறுபடியும் நம்ம ஊருக்கு திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்லுதுடா. நம்ம கிராமத்துக்கு வர முடியாது. இனிமேல் எந்நேரமும் என் பக்கத்துல உன்னால இருக்க முடியாதுடா கஜா. உன்னை இங்கேயே தனியா விட்டுட்டு என்னால ஊருக்கு போக முடியாதுடா. நாம யாருக்கும் இந்த மூலிகையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்டா கஜா. நாம பேசாம வந்த வழியிலேயே ஊருக்கு திரும்பி போயிடலாம்டா. அவங்கள காப்பாத்த வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடி பார்ப்போம்டா. வாடா கஜா. செல்வம், அங்கே நம்ம கிராமத்துல ஜனங்க எல்லாரும் நோயால துடிச்சிட்டு இருக்காங்கடா. உனக்காக உன் அன்பு அப்பாவும் அங்கே காத்துட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு ஆச்சியும் படுக்கையில கிடக்குறாங்க. நம்ம நாட்டு வைத்தியர் ஐயாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காருடா. அவங்க எல்லாரும் இப்போ நீ கொண்டு போற மூலிகைக்காக தாண்டா வழிமேல் விழி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் நீ இந்த மூலிகையை கொண்டு போகலனா அங்க இருக்கிற நம்ம சொந்த ஜனங்க எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்கடா செல்வம். நானோ வெறும் ஒரு மிருகம், ஒரு சாதாரண யானைடா. நான் இல்லனா உங்க அப்பாவுக்கு வேலை செய்ய வேற ஏதாச்சும் ஒரு யானை வந்துடும்டா. அவரோட மர வேலை வழக்கம் போல நடக்கும்டா. ஆனா அங்கே சாக கிடக்கிற அந்த ஏழை ஜனங்களை காப்பாத்த உன்னை விட்டா வேற யாருமே வரமாட்டாங்கடா செல்வம். இல்ல கஜா, அதெல்லாம் முடியாதுடா. உன்னை இந்த காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு என்னால மட்டும் எப்படிடா போக முடியும்? நீ என் கூட இல்லனா என் வாழ்க்கையில அப்புறம் என்னடா சந்தோஷம் இருக்கு? ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல நீ காட்டுல இருந்து வேலை முடிஞ்சு என் முகத்தை பார்க்க ஓடி வருவியே, அதுதானேடா என் வாழ்க்கையோட ஆகப்பெரிய சந்தோஷமே. நீ என்கிட்ட பேசுற இந்த வார்த்தைகள் தானேடா என் முழு உலகமுமே. நீயே இங்க இல்லனா நான் அப்புறம் யாருக்காகடா வாழணும்? செல்வம், நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேளுடா. உண்மையான நட்போட அசல் அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? தன் உயிர் நண்பனுக்காக தன் உலக வாழ்க்கையே தியாகம் செய்யணும்னு நினைக்கிறது தாண்டா நிஜமான பாசம். நீ ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல எனக்காக ஆசையா வாழைப்பழம் கொண்டு வருவியே, நீ கொண்டு வந்தது வெறும் பழம் இல்லடா, என் மேல நீ வச்சிருந்த உன்னதமான அன்புடா. அதுதான் இத்தனை காலமா என் வாழ்க்கையே பெரிய சந்தோஷத்தால நிரப்புச்சுடா. இப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த பாச அன்பை திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா செல்வம். என்னோட அன்பு மூலிகை வடிவத்துல நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு போகட்டும்டா. கஜா, என்னை விட்டுட்டு போகாதடா கஜா. செல்வம், நீ அழாதடா. நான் இங்கேயே தங்கி இந்த காட்டை பத்திரமா காப்பாத்துவேண்டா. இனிமேல் இந்த காட்டுல இருந்து நம்ம கிராமத்துக்கு வற்றாத ஜீவ நதியா தண்ணீர் ஓடி வரும்டா. நல்ல மழையும் பெய்யும், மரங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு வளரும், நம்ம ஊரே செழிப்பா மாறும்டா. நான் இந்த காட்டை விட்டு வர முடியாதுதான், ஆனா உன்னோட இந்த அன்பான நட்பை விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சு போக மாட்டேன்டா செல்வம். நீ எப்போதெல்லாம் என்னை மனசார நினைச்சு பார்க்கறியோ அப்போதெல்லாம் இந்த காட்டுல வீசுற காத்துல நான் கலந்திருப்பேன்டா. வானத்திலிருந்து பூமியில விழுகிற ஒவ்வொரு மழை துளியிலையும் நான் இருப்பேன்டா. மரங்கள்ல பூக்கிற அழகான பூக்கள்லையும் நான் நிறைஞ்சிருப்பேன்டா. எனக்கு எல்லாம் நல்லா புரியுதுடா கஜா. ஆனா உன்னை பிரியறத நினைச்சா என் நெஞ்சு அப்படியே வெடிக்கிற மாதிரி வலிக்குதுடா. கண்டிப்பா வலிக்கும்டா செல்வம். உண்மையான பாசத்துக்கும் நட்புக்கும் நாம கொடுக்கிற விலை இந்த நெஞ்சு வலிக்கிற பிரிவு மட்டும்தான்டா. ஆனா அந்த உன்னதமான வலிதான் நம்ம ரெண்டு பேரோட நட்பும் இந்த உலகத்துல எவ்வளவு தூரம் உண்மையானதுன்னு சாகும் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும்டா. கடைசியா அவங்க ரெண்டு பேரும் அந்த ரகசிய குகை இருக்கிற இடத்த அடைஞ்சிட்டாங்க. அங்க குகை வாசல்ல கிடக்கிற அந்த பாறைய பார்த்தா நிஜமாவே ஒரு பெரிய மலை மாதிரி தான் இருந்தது. அது யுகம் யுகமா அங்கே கிடக்கிற ஒரு பழமையான பாறை. இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் அதை தொட்டதும் இல்ல, அசைச்சு பார்த்ததும் இல்ல. ஏன்னா இத நகர்த்துறது ஒரு சாதாரண மனுஷனால கண்டிப்பா ஆகாத காரியம். இத ஒரு மாபெரும் யானையால மட்டும்தான் செய்ய முடியும். கஜா, நீ இப்போ ஒரு தரம் இந்த குகைக்குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உன்னை நான் மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல நீ காட்டு வேலை முடிஞ்சு எனக்காக ஓடி வருவியே, அந்த அழகான நேரத்துக்காக இனிமேல் என் வாழ்நாளில நான் வழக்கம் போல காத்துட்டு இருக்க முடியாதுடா. அது இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுடா. ஆனா நீ இப்போ செய்யற இந்த தியாகம் ரொம்ப பெரியதுடா. நீ பண்றதுதான் நெசம்டா. இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய துணிஞ்ச உன்னோட அந்த உன்னதமான மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு வார்த்தை வரலடா கஜா. என் உடம்புல கடைசி மூச்சு ஓடுற வரைக்கும் இந்த உலகத்துல நான் உன்னை மட்டும் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன் கஜா. செல்வம், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமாடா? இந்த நண்பன் உன்கிட்ட கடைசியா சொல்ல வேண்டிய பாச வார்த்தைடா இது. சொல்லுடா கஜா, மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுடா. இந்த உலகத்துல நீ தாண்டா என்னோட முதல் நண்பன். இனிமேல் என் ஆயுசுக்கும் நீ மட்டும் தாண்டா என்னோட கடைசி நண்பனும் கூட. உன்னோட அழகான சிரிப்பை பார்த்திருக்கேன், உனக்கு வந்த கண்ணீரையும் தொடச்சிருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து நீ இப்போ இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறதையும் என் கண்ணால பார்த்திருக்கேன்டா. அதுவே போதும்டா எனக்கு. என் 7 ஜென்மத்துக்கும் அதுவே போதும்டா. அந்த ஒரு உன்னதமான பாசம் நிறைந்த நினைவு மட்டும்தான்டா
இனிமேல் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள என் உயிர் உள்ள வரைக்கும் எனக்கு துணையா இருக்க போகுதுடா. நான் இந்த காட்டுக்குள்ளேயே நிரந்தரமா தங்கிட்டாலும் உன்னோட இந்த அன்பான நட்பை மட்டும் தினமும் என் நெஞ்சில வச்சு கொண்டாடுவேண்டா செல்வம். செல்வம் மெல்ல கஜேந்திரனை விட்டு விலகி நிக்கிறான். கஜேந்திரன் இப்போ அந்த மாபெரும் பாறையை நோக்கி மெதுவா நடந்து போகுது. கஜேந்திரன் தன் உடம்புல இருக்கிற முழு சக்தியையும் ஒன்னா திரட்டி அந்த பெரிய பாறையை தன் தலையால வச்சு பயங்கரமா தள்ளுது. ரொம்ப நேர கடுமையான போராட்டம் நடக்குது. ஒரு கட்டத்துல கஜேந்திரனோட கால்கள் எல்லாம் லேசா தடுமாறுது, உடம்பெல்லாம் வியர்த்து போகுது. ஆனா அது கொஞ்சமும் தளராம மறுபடியும் தன் பலத்தை கூட்டி முட்டுது, தொடர்ந்து போராடுது. கடைசியில அந்த யுக காலத்து பாறை மெல்ல கிரீச்சிட்டு நகருது. அப்படியே நகர்ந்து வருது. குகையோட வாசல் இப்போ நல்லா திறந்துடுச்சு. அங்கே குகைக்குள்ள தேடி வந்த அந்த அதிசய கற்பக மூலிகை வேர் இப்போ பளபளன்னு தெரியுது. செல்வம் ஓடி போய் அதை தன் கைகள்ல பத்திரமா எடுத்துக்கிறாரு. செல்வம், இப்போ உனக்கு மூலிகை கிடைச்சிருச்சு இல்லையா? நீ கொஞ்சமும் தாமதிக்காம உடனே நம்ம கிராமத்துக்கு ஓடுடா. போய் நோயால துடிக்கிற நம்ம ஜனங்க எல்லாத்தையும் சீக்கிரமா பிழைக்க வேடா. நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அந்த நோயில் இருந்து முழுசா சுகமாகி வர்றது தாண்டா உன்னோட இந்த அன்பு நண்பன் கஜேந்திரனுக்கு கிடைக்கிற ஆக பெரிய வெற்றி. அவங்க முகத்துல வர்ற அந்த அழகான சிரிப்பு தாண்டா இங்க தங்குற எனக்கு கிடைக்கிற ஆக பெரிய மன திருப்தி. நீ போடா செல்வம். மகாகுணம் கொண்ட கம்பீரமான யானையே, நீ இன்னையில இருந்து இந்த காட்டின் நிரந்தர காவலன் ஆயிட்டப்பா. இனிமேல் உன்னோட துணையால இந்த காடு இன்னும் செழிப்பா வளரும், நல்ல மழையும் பெய்யும், ஜீவ நதியா தண்ணீரும் காட்டோரமா ஓடும், சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வளம் பெற்று வாழும்பா. உன்னோட இந்த உன்னதமான நட்பு இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த மண்ணில என்றென்றைக்கும் அழியாமல் வாழும்பா. நீ செஞ்ச இந்த மாபெரும் தியாகம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மரத்தோட இலைகளையும் வாழும். உன்னோட பாச அன்பு இந்த காட்டுல வீசுற ஒவ்வொரு குளிர்ந்த காத்துலயும் கலந்திருக்கும்பா. நல்ல உள்ளம் கொண்ட மனுஷனே, நீ மூலிகை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போப்பா. ஆனா நான் சொல்ற இந்த கடைசி வார்த்தையை மட்டும் உன் வாழ்நாளுக்கும் மறக்காம நெஞ்சில வச்சுக்கோ. உன்னோட உயிர் நண்பனான இந்த யானை இன்னைக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சது அதுக்காகவும் இல்ல, உனக்காகவும் இல்லப்பா. ஒட்டுமொத்த கிராமத்து ஜனங்களுக்காக, இந்த மண்ணோட நல்வாழ்வுக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருக்குப்பா. இந்த மாபெரும் தியாகத்தை உன்னோட கிராமத்து ஜனங்க ஒரு நாளும் மறந்துட கூடாதுப்பா. உன்னோட பிள்ளைகளும் இதை மறக்க கூடாது. அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளும் காலகாலத்துக்கும் இதை நெஞ்சில வச்சு கொண்டாடணும். புரியுதாப்பா? நாங்க சாகும் வரைக்கும் இதை மறக்கவே மாட்டோங்க. என் கிராமத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் என் கஜேந்திரனோட தியாகத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. இனிமேல் எங்க கிராமமே கஜேந்திரனோட பேரை தான் தன் நெஞ்சில தாங்கி சுமக்கும். அவன் செஞ்ச இந்த உன்னதமான தியாகம் இன்னையில இருந்து எங்க ஒட்டுமொத்த கிராமத்தோட மூச்சா கலந்து இருக்கும். செல்வம் மூலிகையை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி காட்டு பாதையில வேக வேகமா ஓடினாரு. அவரு கையில அந்த அதிசய கற்பக மூலிகை வேர் இருக்கு. அவரு கொண்டு வந்த அந்த அதிசய கற்பக மூலிகை வேரை நேரா போய் நாட்டு வைத்தியர் வேலாயுதம் ஐயா கிட்ட கொடுத்தாரு. பாவம், அவரே கடுமையான நோயால படுத்து கிடந்தாலும் ஊர் ஜனங்களை காப்பாத்தணுமேங்கிற கட்டாயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த வேரை வச்சு ஒரு உன்னதமான மருந்தை அரைச்சு தயார் செஞ்சாரு. அடுத்த ஒரு 3 நாளுல அந்த கிராமத்துல இருந்த மர்ம நோய் எல்லாமே மொத்தமா அடியோடு மறைஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் நோயிலிருந்து முழுசா சுகமாகி எந்திரிச்சாங்க. பக்கத்து வீட்டு ஆச்சியும் வழக்கம் போல அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்குனாங்க. அப்படி அந்த துடிச்சு போயிருந்த கிராமம் மறுபடியும் புது உயிர் பெற்று நிம்மதியா வாழத் தொடங்குச்சு. செல்வம், நீ பத்திரமா ஊருக்கு திரும்பி வந்துட்ட இல்லையாப்பா? நீ காட்டுக்குள்ள போனதுல இருந்து உன்னை பார்க்காம என் உயிரே போயிடும் போல இருந்தது. சரி, நம்ம கஜேந்திரன் எங்கப்பா? அவன் உனக்கு முன்னாடி காட்டு வேலை முடிஞ்சு வழக்கம் போல நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டானா? கஜேந்திரன் இனிமேல் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டான்பா. இங்க கூடி இருக்கிற நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா கேளுங்க. நம்ம கஜேந்திரன் இன்னைக்கு நமக்காக என்ன செஞ்சான்னு நான் சொல்றேன். நாங்க தேடி போன அந்த மூலிகை இருக்கிற குகையோட வாசல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய பாறை ஒண்ணு மலை மாதிரி வழி மறிச்சு நின்னுட்டு இருந்தது. அதை தன் முழு பலத்தால நகர்த்தினா மட்டும்தான் யாருக்கா இருந்தாலும் கற்பக மூலிகை கிடைக்கும். ஆனா அந்த பாறையை நகர்த்துற எந்த ஒரு யானையா இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த காட்டை விட்டு வரவே முடியாது. அதுதான் அந்த காட்டு தெய்வத்தோட மாறாத விதி. நம்ம கஜேந்திரன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? என் உலக வாழ்க்கை போனா பரவாயில்ல, என் கிராமத்து ஜனங்க எல்லாரும் நோயிலிருந்து பிழைச்சு நல்லா வாழணும்னு மனசார ஒரு முடிவெடுத்தான். தன் முழு பலத்தால அந்த பாறையை நகர்த்தி எனக்கு மூலிகையை கொடுத்துட்டு இப்போ அவன் அந்த காட்டுக்குள்ளேயே நிரந்தர காவலனா தங்கிட்டான். அவன் இனிமேல் நம்ம ஊருக்கு திரும்பி வரவே மாட்டான்பா. ஏன்னா அவன் தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். செல்வம் சொன்னதை கேட்டதும் அங்கே கூடி நின்ன கிராமத்து ஜனங்க எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போய் நிசப்தமா நிக்கிறாங்க. சிலர் நெஞ்சு உருகி அழுகுறாங்க. இன்னும் சிலர் தங்களோட வாயை மூடிக்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அடடா, அந்த 5 அறிவு ஜீவனான காட்டு யானையாப்பா நம்ம எல்லாரையும் இந்த மர்ம நோயிலிருந்து காப்பாத்தி இருக்கு.
நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது தன் ஒட்டுமொத்த உலக சுதந்திரத்தையே நமக்காக தியாகம் செஞ்சிருக்கு பாத்தீங்களா? அந்த உன்னதமான யானைக்கு நாம எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு ஒரு வார்த்தை கூட வரலையேப்பா. செல்வம், இந்த ஐந்தறிவு ஜீவனோட மாபெரும் தியாகத்தை நம்ம கிராமத்துல இருக்கிற யாருமே சாகும் வரைக்கும் மறக்கவே கூடாது. நம்ம கஜேந்திரன் இன்னைக்கு செஞ்ச இந்த உன்னதமான காரியத்தை ஒரு மனுஷன் கூட தன் சுயநலத்துக்காக செய்ய கண்டிப்பா தயங்குவான். அப்படிப்பட்ட தியாகத்தை அந்த யானை செஞ்சிருக்கு. இந்த உன்னதமான கிராமம் வாழும் காலம் வரைக்கும் நம்ம கஜேந்திரனை தினமும் நெஞ்சில வச்சு நினைச்சு போற்றி தான் வாழணும்பா. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் அவனோட பேரு காலகாலத்துக்கும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும்பா. ஆமாப்பா, நம்ம கஜேந்திரன் காட்டுக்குள்ள போகும்போது என்கிட்ட கடைசியா ஒரு விஷயம் சொன்னான்பா. செல்வம், என் மேல் நீ வச்சிருந்த இந்த அன்பான நட்பையும் நான் செஞ்ச இந்த தியாகத்தையும் மட்டும் நம்ம ஊர் ஜனங்க ஒரு நாளும் மறந்துடாம இருந்தா போதுண்டான்னு சொன்னான்பா. அதை என்னால என் வாழ்நாளுக்கும் மறக்கவே முடியாதுப்பா. அதனால உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு பாசமான வேண்டுகோள் என்னன்னா, இன்னையிலிருந்து நம்ம காட்டுவேலி கிராமத்தோட பேரை மாத்தி நம்ம கஜேந்திரனோட நினைவா யானை நகர்னு வச்சிருவோம்பா. அவனோட உன்னதமான பாச நினைவு இந்த மண்ணுல என்றென்றைக்கும் அழியாமல் நிலைச்சு நிக்கட்டும்பா. ஆமாப்பா, கண்டிப்பா மாத்திரலாம். இன்னையில இருந்து நம்ம ஊர் பேரு யானை நகர். யானை நகர். நம்ம எல்லாரையும் காப்பாத்தின மாவீரன் கஜேந்திரனோட பேரு இந்த மண்ணுல என்றென்றைக்கும் வாழ்க. அன்னைக்கு அந்த நாள்ல இருந்துதாம்மா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்ல இந்த யானை விழா ரொம்ப விசேஷமா நடக்குதுப்பா. கஜேந்திரனோட நினைவா இந்த சிலைக்கு நல்ல புது பூக்கள் சாத்துவோம், வரிசையா விளக்கு ஏத்துவோம். அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த காட்டை நோக்கி கைகூப்பி மனசார வணங்குவோமா. அன்னைக்கு தன் சுதந்திரத்தையே தியாகம் செஞ்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்தின அந்த மாவீரனை நாங்க இன்னைக்கு வரைக்கும் நன்றியோட நினைக்கிறோமா. அந்த ஒரு உன்னதமான நினைவுதான்மா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையே ரொம்ப செழிப்போட வாழ வச்சுட்டு இருக்குதுமா. தாத்தா, இந்த கதையில வர்றாரே அந்த செல்வம், அவரு நிஜமாவே உங்களோட சொந்த தாத்தாவா தாத்தா? நீங்க அவரோட வாயாலேயே நேர்ல இந்த கதையை கேட்டிருக்கீங்களா தாத்தா? ஆமா அம்மா, அந்த செல்வம் வேற யாரும் இல்லை, என்னோட சொந்த தாத்தா தான்மா. அவரு நல்லா வயசான காலத்துல கூட ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரம் வந்துட்டா அப்படியே அமைதியா அந்த காட்டு பக்கமே உத்து பார்த்துட்டு இருப்பாருமா. ரொம்ப நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்னு அப்படியே கண்ணிமைக்காம பார்ப்பாரு. அங்கே காட்டுக்குள்ள நம்ம கஜா இருக்காண்டான்னு என்கிட்ட சொல்லுவாருமா. அப்படி சொல்லும்போது அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா ஊத்துமா. ஆனா முகத்துல ஒரு அழகான புன்னகை இருக்குமா. அவரு இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த விழா நடக்கும்போது காட்டுப்பாதையோட ஓரமா போய் நல்ல பழுத்த வாழைப்பழங்களை வச்சுட்டு வருவாருமா. இது நம்ம கஜாவுக்குடான்னு அழுதுட்டே சொல்லுவாரு. அந்த ஒரு நொடியில அவரோட வயசான முகத்தை பார்த்தா அப்படியே அந்த பழைய முகம் மாதிரி மாறிடுமா. ஒரு சாதாரண காட்டு யானை ஒரு ஒட்டுமொத்த கிராமத்து ஜனங்களுக்காக தன்னோட சொந்த உலக சுதந்திரத்தையே தியாகம் செஞ்சிருக்கு. தன் உயிர் நண்பனுக்காக அந்த காட்டை விட்டு வர முடியாம அங்கேயே தங்கிடுச்சு. இது சும்மா சாதாரண கதை இல்ல தாத்தா. இதோட ஆழத்த வார்த்தையால சொல்லி விவரிக்கவே என்னால முடியல தாத்தா. ஆமா அம்மா, நீ சொல்றது நெசம்தான்மா. இந்த உலகத்துல தூய்மையான நட்புங்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லைம்மா. அதுவும் தன் உயிர் நண்பனுக்காகவும் ஊர் ஜனங்களுக்காகவும் தன் வாழ்க்கையே தியாகம் செய்யறது இருக்கே, அது இன்னும் ஆகப்பெரிய உன்னதமான விஷயமா. நம்ம கஜேந்திரன் அதை செஞ்சு காட்டுச்சு. ஒரு 5 அறிவு மிருகமான யானை அதை அன்னைக்கு செஞ்சு காட்டுச்சுமா. 6 அறிவு இருக்கிற மனுஷங்க நாம தான் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இந்த உன்னதமான பாச பாடத்தை கத்துக்கணுமா. அப்படி இன்னும் கத்துக்காம இருக்கிறவங்க அந்த யானைய பார்த்து வெட்கப்படணுமா, அதுக்கு மனசார நன்றி சொல்லணுமா. தாத்தா, அப்போ அந்த முருகன் அன்னைக்கு காட்டுக்குள்ள பயந்து போய் செல்வத்தை தனியா விட்டுட்டு ஓடுனாரே, அவருக்கு அப்புறம் என்ன தாத்தா ஆச்சு? அவரு மீதி வாழ்க்கைய எப்படித்தான் தாத்தா கழிச்சாரு? முருகன் அன்னைக்கு காட்டுல இருந்து ஓடி வந்துட்டாருமா. ஆனா அதுக்கப்புறம் செல்வம் மூலிகையை கொண்டு வந்து ஊர் ஜனங்கள் எல்லாரும் நோயிலிருந்து பிழைச்சதை நேர்ல பார்த்தாருமா. கஜேந்திரன் நமக்காக செஞ்ச அந்த மாபெரும் தியாகத்தை பத்தியும் கேள்விப்பட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அவர் யாருக்கும் தெரியாம தனியா அந்த காட்டோரமா போய் ரொம்ப நேரம் நெஞ்சு உருகி அழுதாருன்னு எங்க பெரியவங்க சொல்லுவாங்கம்மா. அன்னைக்கு இக்கட்டான சூழ்நிலையில பயந்து ஓடுன தன் கோழைத்தனத்தை நினைச்சு அவரு ரொம்ப வெட்கப்பட்டாருமா. என் உயிர் நண்பன் செல்வம் அங்கே தைரியமா நின்னான். ஆனா நான் மட்டும் பாதியில ஓடி வந்துட்டேன். ஒரு 5 அறிவு ஜீவன் ஊருக்காக தன் சுதந்திரத்தையே தியாகம் செஞ்சிருக்கு. மனுஷனா பிறந்த நான் அங்கே என்ன செஞ்சேன்னு நினைச்சு தினமும் மனசுக்குள்ள வருந்தினாருமா. ஆனா அதுக்கப்புறம் அவரு தன் வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு யானை விழாவுக்கும் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாருமா. நம்ம கஜேந்திரனோட சிலைக்கு ஊர்ல இருக்கிற யாரை விடவும் அதிகமா பூக்கள் வாங்கிட்டு வந்து சாத்துவாரு. நிறைய விளக்குகளை ஏத்தி வைப்பாருமா. தாத்தா, நான் இன்னைக்கு காலையில இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள என்ன நினைச்சு வந்தேன்னா, ஏதோ ஒரு சின்ன கிராமத்து கதை நம்ம இதழ்ல ஒரு சிறப்பு கட்டுரை எழுதுறதுக்கு நல்லா பயன்படும் அப்படின்னு தான் ரொம்ப சாதாரணமா நினைச்சு வந்தேன் தாத்தா.
ஆனா என்னோட அந்த சுயநலமான நினைப்ப நினைச்சா இப்போ எனக்கே ரொம்ப வெட்கமா இருக்கு தாத்தா. எனக்கு இப்போதான் நல்லா புரியுது. இது வெறும் ஒரு பத்திரிகை கட்டுரைக்கான கதை இல்ல தாத்தா. இது மனித குலமே கத்துக்க வேண்டிய ஒரு மாபெரும் பாடம். நட்பு, தியாகம், விசுவாசம் இதெல்லாம் சும்மா புத்தகத்துல படிக்கிற வெறும் வார்த்தைகள் இல்ல தாத்தா. நம்ம கஜேந்திரன் அத தன் சொந்த வாழ்க்கையில நிஜமாவே வாழ்ந்து காட்டியிருக்கான். மனுஷங்க மறந்த உன்னதமான பாசப்பாடத்தை ஒரு காட்டு யானை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி இருக்கு தாத்தா. அம்மா பிரியா, நீ இந்த கதையோட உண்மையான ஆழத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டம்மா. அதுதான் நம்ம கஜேந்திரனோட தியாகத்துக்கு கிடைச்ச உண்மையான அர்த்தம்மா. நம்ம கஜேந்திரன் இப்போ காட்டுக்குள்ளதான் இருக்கான். ஆனா இந்த யானை நகர் கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்லிலும், ஒவ்வொரு மரத்திலும், வானத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு மழை துளியிலும், இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களோட மனசுக்குள்ளயும் அவன் இன்னைக்கும் உயிரா வாழ்ந்துட்டு இருக்கான்மா. கஜேந்திரன் நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போகலம்மா. இந்த மண்ணுக்காக தன் சுதந்திரத்தையே தியாகம் செஞ்சவன் என்றென்றைக்கும் அழியாமல் வாழ்வான்மா.